வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. ராபர்ட் கிரீன் எழுதின 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புத்தகத்தோட சம்மரியை நம்ம சாப்டர் பை சாப்டராக பார்க்க போகிறோம். இதில் பல வீடியோக்கள் ரொம்பவே தந்திரமாகவும் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடியதாகவும் கருணையற்றதாகவும் கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இது சரியா தவறா அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்லவே இல்லை. இந்த புத்தகத்தில் ராபர்ட் கிரீன் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது சரியா தவறா, அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் எடுக்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பவர், அதாவது இந்த அதிகாரத்தை நாம் பெறணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான 7 விஷயங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல பார்த்துட்டு இந்த புத்தகத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல் விஷயம், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போவுமே உங்களுடைய எமோஷன் சார்ந்த முடிவுகளாக இருக்கவே கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி கரெக்டான முடிவை எடுக்கணுமே தவிர உங்களுடைய எமோஷன் சொல்லக்கூடிய முடிவை எடுத்துடவே கூடாது. அதுலேயும் ரொம்ப முக்கியம், உங்களுடைய கோபம் சொல்லக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுத்துடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உங்களுடைய கோபம்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்கணும். எதிர்காலத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இப்போவே யோசித்து அதுக்காக தயாராக இருந்துக்கணும். எதிர்காலத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை விட எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்தது அப்படின்னா நம்ம சுத்தமாக உடஞ்சே போயிடுவோம். பவரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை எப்போவுமே அனுமதிக்கிறதே இல்லை. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் பவரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி பண்ணுறதில்லை. அவங்க கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்களை தொடர்ந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து புது புது பாடங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய கடந்த காலத்தை விட சிறந்த ஆசான் நமக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், நீங்கள் பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியம். ஒரு செடிக்கான விதையை போட்டுட்டு அந்த செடி வளர்ந்துருச்சா அப்படின்னு தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி அந்த செடி கடைசி வரைக்கும் வளரவே வளராது. அது மாதிரி நீங்களும் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்பவே தேவைப்படும். பொறுமையை விட மிகச்சிறந்த கவசம் வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவசரத்தை விட உங்களை கொல்லக்கூடிய கொடூரமான ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. நாலாவது விஷயம், நமக்கு எதிரே இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம எடை போட கற்றுக்கணும். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நமக்கு எதிரே இருக்கக்கூடிய மனிதர்களோட இன்டென்ஷனை, அவங்களோட எண்ணத்தை பொறுத்து நம்ம எடை போடுறோம். ஆனால் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போவுமே அடுத்தவங்களோட செயலினுடைய விளைவுகளை பொறுத்து தான் அவங்கள எடை போடுறாங்க. உதாரணமாக சொல்லப்போனால், நம்மளோட நண்பர் ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறதா நினச்சி பல விஷயங்களை செய்வார். ஆனால் அது எப்போவுமே நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் நிறுத்தும். அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம நண்பர்களாக பார்க்காம எதிரிகளாக பார்க்கணும்னு சொல்லி ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தான் பண்ணுறாங்க. அஞ்சாவது விஷயம், நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறோங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எதையெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு எப்படி முடிவெடுக்கிறது? பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ், எந்த மாதிரியான விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் ஆழமாக அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கணும். ஆறாவது விஷயம், எப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்களோ அப்போவே நீங்கள் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டாக மாற வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. உங்களுக்கு எதிர் இருக்கக்கூடிய மனிதர் என்ன யோசிக்கிறாரு, அவர் ஏன் அப்படி யோசிக்கிறாரு, அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகிறதுக்கு முக்கியமானது ஒரு கருவி அது. அதனால் மனிதர்களோட பிஹேவியர்ஸை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏழாவது விஷயம், நம்ம எல்லாரையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. நீங்கள் ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை முழுமையாக நம்பினீங்கன்னு தான் அர்த்தம்.
ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் 100% நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக பார்வை எப்போவுமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த 7 விஷயங்களை தான் ராபர்ட் கிரீன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயமா சொல்லியிருக்காரு. இதுக்கு பிறகு இந்த புக்கில் சொல்லியிருக்கிற 48 லாஸையும் நாம் ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. ஸ்டே டியூன்டு.